மனசாச்சே மனசாட்சிடா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா காந்தி கண்ணாடி. இந்த படம் வந்து நம்ம பாலா அண்ணனோட படம். பாலா அண்ணன் வந்து விஜய் டிவியில் எவ்வளோ பேர் நம்மளை மாதிரி மக்களுக்காக எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுத்துருக்காரு, எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ காமெடி, வாட் அ டேலண்ட் அண்ட் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் சர்வீஸர். பா, இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கெல்லாம் தேடி தேடி போய் உதவுற எங்கள் பாலா அண்ணனோட முதல் படம் ஆஸ் அ லீடா காந்தி கண்ணாடி. பாலாஜி சக்திவேல் சார் மிகப்பெரிய ஒரு டைரக்டர், அவர் கூட காம்போவாக இணைஞ்சு லீடாக பண்ணுறாரு. அதோட டைட்டில் கிளிம்ஸோட ரியாக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாலாண்ணா, உங்கள் படம் நான் ஃபஸ்ட்டு படம் நான் தேட்டரில் வந்து பார்ப்பேன். இப்போ கிளிம்ஸ்லேருந்தே என்னோடய சேனலில் உங்கள் படத்துக்கு தெரியாதவங்களுக்குலாம் நம்ம சேனல் மூலயமா தெரியாதவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். நான் காந்தி கண்ணாடியோட ட்ரெய்லர் ரியாக்ஷனு, மூவி ரிவ்யூ எல்லாமே நான் சத்தியமாக உங்களுக்காக இந்த படத்தை பார்ப்பேன். நான் நீங்கள் செய்கிற நல்ல தொண்டு உதவிகள் அவங்கள மாதிரி எனக்கும் நிறைய உதவி செய்யணும்னு ஆசைண்ணா. எனக்கு மேரேஜ்லாம் பண்ணலாம் விருப்பமே இல்லைண்ணா. உங்களை மாதிரி நிறைய இல்லாதவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியாக பண்ணிவிட்டு உங்கள்கிட்டேருந்து நான் கற்றுக்கினேன் நான் நிறையா. அதனால தான் உங்களை மாதிரி பணம் எனக்கு இன்னும் வரலண்ணா. வந்த பிறகு நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேண்ணா. எனக்கே என்னோடய செலவுக்கே கரெக்டாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுறேண்ணா. சரி, இப்போ காந்தி கண்ணாடியோட கிளிம்ஸை பார்ப்போம். உங்களுக்கும் எனக்குமான பயணம் ஒரு சின்ன தீப்பொறி ஆரம்பிச்சு. எஸ், இந்த மூஞ்ச டிவியில் பார்க்குறதே பெருசு, பார்க்க நிறமாக இருக்குது. மக்களை பற்றியா எல்லா மக்களும் பேசுகிறாங்க. டிவியிலே பீடி சைஸ் தான் இருப்பான், இவன் தேட்டருக்கு வந்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் அண்ணனை இமிடியேட் பண்ணுற மாதிரி அண்ணனை கடுமையாக விமர்சித்த தருணம் அது. என் உருவத்துக்கு பின்னாடி, என் மூச்சுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் இந்த மாதிரி நான் கேட்டுட்டேன். இந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் ஃப்ரேம் ஆஃப் ட்ரூத் ஷெரீஃப் அவரோட டைரக்ஷனில் தான் இந்த படம் வருது. எவ்வளோ பேர் என்னை கேலி செஞ்சாங்களோ எல்லா விமர்சனத்தையும் இந்த தீ மாதிரி எரிச்சிட்டு நான் மேலே வருவேன். அண்ணன் இந்த படத்துக்காக நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஜிம் ஒர்க் அவுட்டு. ஒரு காந்தி கண்ணாடி, ஒரு கண்ணாடியில் இவர் தெரிகிறாரு, இன்னொரு கண்ணாடியில் 2 ஹீரோயின், மற்ற கேரக்டர்ஸு. அந்த பிஜிஎம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பாலாஜி சக்திவேல் சார் அவர் தான் டேரக்டர். எவ்வளோ படத்தில் மிகப்பெரிய ஒரு டேரக்டருங்க பாலாஜி சக்திவேல். இப்போ நிறைய அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் எம்எஸ் பாஸ்கரன் மாதிரி எவ்வளோ நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில். எம்எஸ் பாஸ்கரன்னா அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன். திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம், நேஷ்னல் அவார்ட். எஸ், சூப்பர்ண்ணா. காந்தி கண்ணாடி நல்லா தரமாக வந்திருக்கு. கிளிம்ஸு நல்லா இருக்கு. அண்ணனோட இந்த படத்தோட ஹிட் பொறுத்து படம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ணனுக்காக ஒரு சில ஃபேன்ஸ், இந்த காமெடி ஃபேன்ஸ் இல்லாமல் ஒரு சோஷியலைஸ்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காந்தி கண்ணாடி. மேலும் வர அப்டேட் ட்ரெய்லர் ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம போடுவோம், பார்ப்போம். ஆனால் ஆல் த பெஸ்ட்னா, படம் நல்லா வரணும், வெற்றி பெற வாழ்த்துக்கலாம்.